எனக்கு இந்த கார குழம்பு வத்த குழம்புலாம் பிடிக்கவே பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க கூட கொஞ்சம் வைங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு யம்மியாக இருக்கும் இந்த ஒன் பாட் வத்த குழம்பு சாதம். சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு சிம்பிளாக அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே அடிபொலியாக இருக்கும். எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாமா? குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது கூட வரமிளகாய், கருவேப்பிலையில் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு நான் இன்றைக்கி மணத்தக்காளி வத்தல் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் சுண்ட வத்தல் கூட எடுத்துக்கலாம். 4 போல் பூண்டு, 10 போல் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, உப்பு போட்டு நல்லா வதங்கணும்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. இது 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சோன்னே ஊற வச்சுருக்க ரைஸ் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டு புழுங்கல் ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு சாதம் ரெடி. சுட சுட சர்வ் பண்ணுங்கள். அட்டடடா மெய் மறந்து போயிடுவீங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.